நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஜெபித்துக் கொள்வோம். சங்கீதம் 100 அதிகாரம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். நல்ல தேவனுக்கு நாம் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அந்த பாடலை பாடுவோம். Thank you.
நேசம் செலுத்துகிறோம் ஆண்டவரே எப்பொழுதும் இந்த எல்லாரையும் ஆராதனைக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே எப்பொழுதும் ஊழி செய்கின்ற எல்லாரையும் வழிநடத்தும்படி கேட்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே ஒரு கேள்வி ஆராதனைகளுக்கு இருக்கிறோம் மற்ற சபையில் நடக்கின்ற ஆராதனையை வழிநடத்தும்படி கொஞ்சம் கேட்கிறோம் ஆண்டவரே ஒரு கேள்வி எங்கள் வேலைகளே வழிநடத்தும்படி எல்லாமே கேட்கிறோம் நல்லபிடாது அவர்கள் அடுத்த பாடலாக அல்லேலூயா துதி பாடலை பாடுவோம். வசனம் 1 தொடங்கி 22 வசனம் வரை.
யாவரும் என்று வாசிப்போம். மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34 வசனம் 1 தொடங்கி 22 வரை மாறி மாறி வாசிப்போம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வசனம் 7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் தொடாமல் அற்றுப்போகப்பட்ட கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளை ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துர்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். 22வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. தேவதாமே வசனம் முழுக்க அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் உருத்திரம் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மை ஒரு வாரம் கழித்து அவர் ஆராதனை ஆலயத்துக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதற்கு ஆராதனை செய்து நல்ல தேவனுக்கு நம்முடைய காணிக்கையும் பிரசுரமாக செலுத்துகிறோம். பூலோகத்தாய் பாடலை வருவோம்.
சாயங்கால வேலையிலே நீங்கள் ஒன்றாக கூட்டி சேர்த்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பெருமையாக திரும்பாது படிக்கி ஆண்டவரே ஒரு வசனம் அவர்களை தேர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பாடம் இந்த நற்கரணை ஆராதனைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உண்மையான ஒரு மன திரும்புதல் நீங்கள் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த கட்டட காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம். பன்னாண்டவரே, இந்த பணம் தேவையை நீங்கள் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இன்று கூட இந்த காணிக்கை இந்த சோபானம் தந்திருக்கோம். இதில் ஆசீர்வதிப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். இதாங்க அவர்கள் போட்டு என்பதாக ஜெகசிந்தியோடு வல்லவரை மீட்பற்றி பாடலை பாடுகிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையும் மாட்சிமையும் எல்லா கனத்திற்கும் உரிய எங்கள் தேவனே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்த சகல உபகாரங்களை நினைத்த ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, உங்களுடைய சுத்த பிரகாரமாக எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிற தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனையின்படியே எல்லாவற்றையும் நடத்துகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் யார்? ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் அது எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறது. ஆண்டவரே, சகலத்தையும் நீ தீர்மானித்து நடப்பிக்கிற தேவனுமாக இருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே, உம்முடைய அனுமதி இல்லாமல், உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்க அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்து வருகிற எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்க வாழ்க்கையில நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கர்த்தர் எங்களை கொண்டு போய் விடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களுடைய தூதர்களை காவலாக எங்களுக்கு வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது கோல் ஆண்டவரே, நாங்கள் தரும் பொழுது எங்களை சிக்ஷிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்படியாக உம்முடைய கன்னம் எங்கள் மேல வைத்து தேவனே, நாங்கள் எங்கு சென்றாலும், நாங்கள் எங்கே போனாலும், நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உம்முடைய கன்னம் எங்கள் மேல வைத்து எங்களை நிதானித்து எங்களை உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் உமக்கு முன்பதாக எப்படியாக இருக்கிறது என்பதை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய உள்ளத்தின் அலங்கோலத்தை கர்த்தாவே நீர் பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் மூலியமாக எங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்துகிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து ஜீவனம் பண்ணும்படியாக கர்த்தர் செய்த எல்லா இரக்கங்களுக்காகவும் காட்டிய தயவுக்காகவும் பாராட்டிய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை விட்டு தூரமாய் போன நாட்கள், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைக்கு நாங்கள் இணங்காத நாட்கள், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாத நாட்கள், உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்காமல் போன நாட்கள், இவைகள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தின நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய மனதை நாங்கள் வேதனைப்படுத்தின நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, கிருபையாய் எங்களுக்கு மன்னிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் அறிக்கையிட்டால், எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நீர் எங்களை சுத்திகரிக்க ஆண்டவரே, நீ நீதியுள்ளவரும் உண்மையுள்ள தேவனுமாக இருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே, இதோ உமக்கு முன்னதாக பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அதை விட்டுவிட தேவனே எங்களுக்கு கிருபை பாராட்டவும் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய மேலே கர்த்தருடைய இரக்கம் கிருபை அதிகமாய் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கி வந்தது. விசேஷமாக பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பலன் பூரணமாய் இருந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரமானது அவர்களை தொட்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்ட எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தாயார் பார்வதிக்காக ஜெபிக்கிறோம். தாயார் சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா ராஜகோபாலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேனாவுக்காக ஜெபிக்கிறோம். ருஷிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, சகோதரர் ராமநாதனுக்காக, சகோதரர் ஆறுமுகத்துக்காக, சகோதரர் பிரமிளாவுக்காக, சகோதரி ஏஞ்சலின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவை கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க ஆண்டவரே, பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களை பூரணமாய் தாங்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இந்த பலவீனத்திலே கர்த்தரை எப்பொழுதும் அவர்கள் சார்ந்திருந்து நடக்க ஆண்டவரே அவர்களுக்கு கிருபை பாராட்டும்.
ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே அனுகூலமான தேவன், நீரே அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆற்றும், அவர்களை தேற்றும் கர்த்தாவே. தேவனே, எங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து எப்பொழுது விடுவு காலம் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையின் படகிலே நீர் அவர்களோடு பயணம் செல்கிறீர் என்பதை இதோ இந்த வேளையிலே அவர்களுக்கு நீர் உறுதிப்படுத்த, ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசுவை அவர்கள் நோக்கி பார்க்க, இயேசுவையே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க கர்த்தாவே அவர்களுக்கு கிருபை அருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஏஞ்சல் இந்த SPM பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற மகளுக்கு இறங்கி ஆண்டவரே மகளை நீ தொடர்ந்து திடப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறப்பாக அந்த தேர்வை எழுத கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தொடர்ந்து பயபக்தியோடு வேலை செய்ய கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. சிங்கையில குடும்பத்தை விட்டு தனியாக அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே டேனிக்காக ஜெபிக்கிறோம், சுரேஷ்காக ஜெபிக்கிறோம், இங்கு ஜான் கண்ணாவை நினைக்கிறோம், ஜோசுவாவை நினைக்கிறோம், கோவினை நினைக்கிறோம், சிசியாவை நினைக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தாவே கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே நீர் அவர்களை தொடர்ந்து வழிநடத்த, அவர்களுடைய பொருளாதார தேவைகள் கர்த்தர் சந்திக்க வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே குடும்பத்தை விட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அவர்களுடைய பக்தி பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தை விட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தாரும் அங்கே இருக்கிற அவர்களும் கர்த்தாவே ஜெபத்தில தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தரை இன்னும் ஆழமாக தேட நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மலேசியா தேசத்தை நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம். கர்த்தாவே இந்த COVID-19 கேசஸ் அதிகரித்து கொண்டு வருகிறதை ஆண்டவரே நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் அவைகள் எல்லாம் கட்டுப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே இயேசுவின் நாமத்திலே நீர் அவைகளை கட்டுப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு கர்த்தாவே நீரே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே கர்த்தரை தேடும்படியாக தேவனே நீ கிருபை பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்கள் மேல் அதிகமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இந்த வாரத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேன்சிக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆஷேர் சந்தோஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கோமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி சாந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இருப்பதாக, அவர்களை கர்த்தாவே நீர் தொடுவீராக. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நன்மையான ஆண்டுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வருகின்ற ஆண்டிலும் கர்த்தாவே பரலோகத்திலிருந்து அவர்களை நன்மை நாளில் முடிசூட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் கர்த்தாவே அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தேவனை தொடர்ந்து கர்த்தருக்கென்று வாழும்படியான அந்த வைராக்கியத்திலே அவர்கள் பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்ய நாங்கள் கெஞ்சுகிறோம். இப்படியாக கர்த்தாவே உம்முடைய அன்பு கரம் இந்த பிள்ளைகளை தாங்குவதாக, வழி நடத்துவதாக. கர்த்தாவே தொடர்ந்து எங்களுடைய சபை கட்டட காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே நீர் ஏன் காரியங்களை தாமதிக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தாவே நீ நன்மைக்கு எதுவாக சகலத்தையும் நடப்பிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே இந்த கட்டட காரியத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய பல தேவைகள், மற்ற எல்லா பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்திக்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய காரியங்களை நீர் நடப்பிப்பீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக கர்த்தாவே உடுத்தலாம் திருச்சபையாருக்கு தொடர்ந்து கர்த்தர் இறங்கி ஆண்டவரே இந்த சபையினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்தித்து வருகிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இந்த சபையானது பக்தி விருத்தி பெருகவும், சபையார் எல்லாரும் ஒற்றுமையாக
சேவை செய்யவும் ஊழியம் செய்யவும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கவும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் அன்பிலே பிணைக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒப்பாகவும் ஒளியாகவும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஜீவனம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில விசேஷமாக சகோதரி ஜீவித்ராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகளும் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில ஆண்டவரே இந்த கேட்டகிசம் கிளாஸ் தவறாமல் படித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைக்கு நீர் இறங்கி ஆண்டவரே இந்த ரட்சிப்புக்குள்ள மகள் வர நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகள் அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளாக மகள் கடந்து வர கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய சித்த பிரகாரமாக இந்த 12ஆம் மாதத்திலே மகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக மகளை ஆயத்தமாக வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக. விசேஷமாக இன்றைக்கும் இந்த பரிசுத்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ளவிருக்கிறோம். எங்களுடைய உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்களும் எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த பரிசுத்த பந்திக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்களை வழிநடத்துவீராக. நம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு தேவனே எங்களை கிருபையாய் நடத்தும். அது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். ஒன்று சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 to 15. சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13, 14, 15. இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலக்கம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை செவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுமாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். கடந்த வாரங்களில இந்த இருதயத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு நன்றியுள்ள இருதயத்தை குறித்து நாம் தியானித்தோம். அப்புறம் அதுக்கு பிறகு நொறுங்குண்டதும் நறுங்குண்ட உள்ள இருதயம் அப்படின்றத நம்ம பிரசங்கத்தை கேட்டோம். போன வாரம் இந்த மேட்டிமையான இதயம், பெருமையுள்ள இதயம் அப்படின்றத தெய்வ செய்தியை நம்ம கேட்டோம். இன்றைக்கு இந்த முரட்டாட்டம் உள்ள இருதயம் அல்லது மனம், ரிபேலியஸ் ஹார்ட் அப்படின்றத இன்றைக்கான பிரசங்கத்தை நம்ம கேட்க போகிறோம். அப்புறம் அடுத்த வாரம் இந்த இருதயத்தை குறித்து கடைசி பிரசங்கம் மாறுபாடான இருதயம், ப்ரோவர்ட் ஹார்ட் அப்படின்ற இருதயத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய இருதயத்திலே முரட்டாட்டம் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து அல்லது சோதித்து பார்க்கும்படியாக தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே, வாழ்க்கையின் முடிவுகள், நம்முடைய வழிகளிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய வேலை இடத்திலே, நம்ம செய்கின்ற வேலையில, தொழில அல்லது நம்முடைய பள்ளி வாழ்க்கையில இந்த முரட்டாட்டம் இருக்கிறதா? முரட்டாட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு சிறந்த விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, வேதம் நமக்கு சிறந்த அல்லது சிறப்பான விளக்கத்தை கொடுக்கிறது. முரட்டாட்டம் என்றால் என்ன?
எசாயா 65:2 நம்ம வந்து வாசிக்கிறோம். எசாயா 65:2 நாம் வந்து வாசிக்கிறோம். அங்கே இந்த முரட்டாட்டம் அல்லது கலகக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது 2வது வசனத்துல 65:2 நம்ம வந்து வாசிக்கிறோம். வாசிக்கிறத சரி, அங்க வந்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கவனிச்சு பாருங்க. அந்த 2ஆம் வசனத்துல நலம் அல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்ட ஜனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த முரட்டாட்டம் என்று சொல்லும் பொழுது நலம் இல்லாத வழி, அதாவது சரியில்லாத வழியும், அப்புறம் தங்கள் நினைவுகளின்படி நடக்கிறவர்கள். 2 காரியம். சரியில்லாத வழியிலேயும் அடுத்ததாக என்ன பார்க்கிறோம், தங்கள் நினைவுகளின்படி, அதாவது சொந்த விருப்பத்தின்படி சொந்தமாக முடிவெடுத்து செயல்படுகிறவர்கள் தான் இந்த முரட்டாட்டம் உள்ளவர்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த அர்த்தத்தின்படி நம்ம வந்து பார்ப்போமானால் இன்றைக்கு நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில பல ரீதியில இந்த முரட்டாட்டம் வந்து காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த இடத்துல முரட்டாட்டம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரிடத்துல இந்த முரட்டாட்ட சுபாவம் வந்து இருக்கிறது. அதாவது இன்றைக்கு நம்ம வந்து முரட்டாட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த வார்த்தையை உபயோகிக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து இந்த கலகம் பண்றோம் அப்படின்ற வார்த்தையும் நம்ம வந்து உபயோகிக்கிறது இல்லை. மாறாக இன்றைக்கு நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய பொதுவான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிடிவாதம். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். பிடிவாதம் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த முரட்டாட்டம் அல்லது கலகம் பண்ணுவது அல்லது இந்த பிடிவாதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில அது அன்றாடம் காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு தேவன் என்ன விரும்புகிறார், நம்முடைய உள்ளத்தை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த முரட்டாட்டு இருதயத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதையும் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். முதலாவது, இந்த முரட்டாட்ட இதயம் வந்து என்ன செய்யும், அல்லது இந்த பிடிவாதம் உள்ள இருதயம் வந்து என்ன செய்யும் என்று முதலாவது பார்த்து, இரண்டாவதாக இந்த முரட்டாட்ட இருதயத்திற்கு என்ன மருந்து, அதை சரிப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்றத இன்றைக்கு நாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன நிகழ்வு அல்லது சம்பவம் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு ராஜாவை கேட்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி வந்தது, ஏன் இந்த விருப்பம் அவங்களுக்கு வந்து வந்ததுன்னா, அவங்களை சுத்தி இருக்கிற அந்நிய ஜாதியாரை வந்து பார்க்கிறாங்க. அந்த அந்நிய ஜாதியாரை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ராஜா வந்து இருந்தார். இப்ப ஈதோமியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் ராஜா இருந்தது. அப்ப அந்த ராஜா வந்து என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா 3 காரியத்தை செய்வாரு. முதலாவது, ஒரு கிங் அல்லது ஒரு ராஜா வந்து 3 காரியத்தை செய்வார். என்ன அவனாவது செய்வார்னா, அவர் வந்து நியாயம் விசாரிப்பார். தேவன் நியாயம் ராஜா நியாயம் விசாரிப்பாரு. இரண்டாவது, ராஜா யுத்தம் பண்ணுவார். ராஜா தான் நின்று ஜனங்களை யுத்தத்துல வழி நடத்துவார். மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம், ஒரு ராஜா தங்களுடைய ஜனங்களை அல்லது குடிமக்களை வந்து ரட்சிக்கிறார் அல்லது காப்பாற்றுகிறார். அப்போ இதுதான் இந்த அம்மோனியர்கள், இந்த மோவாபியர்கள், இந்த ஏதோமியர்கள் ராஜா வந்து செய்தார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் இதை வந்து பார்க்கும் பொழுது, ஐயோ, நம்மை சுற்றி இருக்கிற ஜாதிகளுக்கெல்லாம் தேசத்துக்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்க, ஆனா நமக்கு வந்து ராஜா இல்லையே அப்படின்னு அந்த ஒரு விருப்பம் வந்து அவர்களுக்குள்ளாக வந்தது. ஆனா இந்த ஜனங்கள் வந்து என்ன மறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன்
தேவன் தான் அவர்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். ஏன்னா இந்த 3 காரியத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா, கர்த்தர் தான் இம்மட்டும் செய்து கொண்டு வந்தார். இந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தாரு, இந்த ஜனங்களை யுத்தத்தில வழிநடத்தினாரு, இந்த ஜனங்களை வந்து இந்த சத்துருவினிடத்திலிருந்து அல்லது இந்த எனிமீஸ் சத்துருவின் கையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க வந்து அந்த யாத்ராகம புத்தகத்திலிருந்து நீங்கள் வந்து வாசிக்கும் பொழுது இந்த சிறிய தீர்க்கதரிசி புத்தகங்கள் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு காரியம் வந்து அதிகமாக சொல்லப்பட்டு வருகிறது. என்ன ஆண்டவர் வந்து சொல்லுகிறாரு, உங்களை புறப்பட பண்ணின தேவன் நான், உங்களை புறப்பட பண்ணினவர் நான், உங்களை விடுவிப்பவர் நான், உங்களை விடுவித்தவர் நான் அப்படின்னு அங்க வந்து அடிக்கடி சொல்லி வருகிற வார்த்தையை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தேவன் இருந்தார். என்ன அவங்க வந்து பிரச்சனைனா, இந்த ராஜா அதாவது தேவன் தங்களுடைய கண்களுக்கு முன்னதாக பார்க்க முடியல. இப்போ அவர்கள் வந்து சரீர பிரகாரமாக ஒரு ராஜா அவங்களுக்கு வந்து வேணும். அப்ப என்ன பார்க்கிறோம், சரீர பிரகாரமாக ஒரு ராஜா வேணும்னா அந்த பிரயாசம் எங்கிருந்து வருகிறது? இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சரீர இச்சையின் படியான பிரயாசங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். அது தேவன் உண்டாக்கிய பிரயாசம் அல்ல, தேவன் உண்டாக்கிய விருப்பம் அல்ல, அவங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த பாவ சுபாவத்தினால உண்டாக்கக்கூடிய அந்த பிரயாசம் என்று பார்க்கிறோம். எங்கள் ராஜாவை நாங்கள் கண்களுக்கு முன்னதாக பார்க்கணும். அதுதான் இந்த சீனாய் மலையில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து செஞ்சாங்க. எங்களை வழி நடத்துவதற்கு மோசே இல்ல, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை அவங்க வந்து உருவாக்கினாங்க. தங்களுடைய கண்களுக்கு முன்னதாக ஒரு தெய்வமோ அல்லது ஒரு ராஜாவோ இருக்கணும் அவர்களை வழிநடத்தி கொண்டு போக. அப்ப அந்த பிரயாசம் எங்கிருந்து வருகிறது? அது அந்த பாவ சுபாவம் கொண்ட அந்த இருதயத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது அந்த பிரயாசம் வந்து தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, வந்து அவங்க வந்து கேட்கிறாங்க, ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு அது எப்படியாக இருந்ததுன்னா தகாததாய் காணப்பட்டது. இங்கிலீஷ்ல வந்து பார்க்கிறோம், but the thing displeased Samuel அப்படின்னு பாருங்க. சாமுவேலை அது வந்து விசனப்படுத்தது, அது வேதனைப்படுத்தினது என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் இம்மட்டும் ராஜா தான் வழி நடத்தி வந்தார். அந்த 5ஆம் வசனத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாமுவேலை பார்த்து அவங்க வந்து சொல்றாங்க, நீ முதிர் வயதுள்ளவரானீர், உங்களுடைய குமாரன் உங்களுடைய வழிகள் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த ராஜாவை கேட்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏன் அப்படின்னாக்கா, அந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து பார்த்து வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்க வந்து தீர்க்கதரிசி சாமுவேலை கொண்டு ஆண்டவர் வந்து சொல்றார், உங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தி வைத்தால் அந்த ராஜா என்னென்னலாம் செய்வார் என்பதை அந்த 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 9லிருந்து நீங்கள் வந்து வாசிக்கலாம். அந்த ராஜா என்ன செய்வாரு அப்படின்றது ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா இந்த ஜனங்களுக்கு வந்து சொன்னார். அதாவது இந்த ராஜா தன்னுடைய இஷ்டப்படி நடப்பான், அவன் உங்களை பாவத்துல வந்து வழி நடத்துவான், அவன் வந்து உங்களை வந்து தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போவான் அப்படின்னு அந்த 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 வசனங்களில் எல்லாத்தையும் நம்ம வந்து வாசிக்கணும். அவன் வந்து தன்னுடைய சுய பலத்தின் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்க மாட்டான் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார். உண்மைதான், ஆண்டவர் சொன்னது அத்தனையும் நிறைவேறினது. அது சவுலுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சாலமோனுடைய வாழ்க்கையில குறிப்பா நம்ம வந்து பார்க்கிறோம்,
சாலமோன் வந்து விக்கிரக தோப்புகளையும் விக்கிரகங்களையும் வணங்கி அப்புறம் அந்நிய ஸ்திரீகளை வந்து திருமணம் செய்து அவங்களை வந்து பிரியப்படுத்தினா அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து பார்க்கிறோம் சாலமோனுக்கு பிறகு ராஜ்யங்கள், அந்த இஸ்ரேல் தேசம் ராஜ்யம் வந்து இரண்டாக பிரிந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இரண்டாக பிரிந்தது அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து பார்க்கிறோம் அந்த தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போய்விட்டார். அதனால என்ன ஆனது, அந்த பிரிந்து போன ராஜ்யம் அந்த அந்த நார்த் கிங்டம், அந்த வட ராஜ்யம் வந்து என்ன ஆனது, அது வந்து அசீரியர்கள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அப்புறம் அது பிறகு அந்த இன்னொரு ராஜ்யம் யூதா ராஜ்யம் வந்து பார்க்கிறோம் பாபிலோனியர்கள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார். எங்க இருந்து உருவானது, இந்த ஜனங்கள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்க. அந்த அதே 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 18 வந்து பாருங்க, வாசிங்க அதை. ஆண்டவர் தான் சொல்றாரு, அப்போ அந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் பொழுது நீங்க வந்து என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, நான் உங்களுக்கு வந்து செவி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது 19ஆம் வசனத்துல வாசிங்க. ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, என்னதான் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். இப்போ இதுக்கு என்ன பேர் நம்ம வந்து சொல்லுவோம், இதான் அடம் பிடிக்கிறது, குட்டிவான். எங்களுக்கு வேணும்னா வேணும் தான், அதை வந்து நீ வந்து மாத்தாத, இதுதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு என்ன தெரியாதா எது சிறப்பு, எது வந்து சிறந்த காரியம் என்று எங்களுக்கு என்ன தெரியாதா, எங்களுக்கு என்ன யோசிக்க தெரியாதா? நாங்க வந்து 40 வருஷம் கடந்து வந்திருக்கிறோமே வண்ணாந்திரத்தை, நாங்க வாழ்க்கையில் எவ்வளவு பட்டிருக்கோமே, எங்களுக்கு என்ன தெரியாதா இது நல்லது என்பது எங்களுக்கு தெரியாது? எங்களுக்கு வேண்டியதை நீங்க வந்து கொடுங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னதாக என்ன சொல்லிட்டாரு, இதை நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மோசமாகும், நாசமாகும் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்ற. ஆனாலும் அந்த பிடிவாதத்தின் நிமித்தமாக அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் அந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே 13ஆம் வசனத்துல சாமுவேல் என்ன சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் வாசிங்க 13ஆம் வசனம். இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறாரா? கேட்டீங்களே, இதோ ஒரு ராஜா உங்களுக்கு முன்னதாக இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, பிடிவாதத்திலே ஒருவன் இருப்பானால், விசுவாசி பிடிவாதத்திலே இருப்பானால், நீங்க நினைக்க கூடாது கடவுள் வந்து கொடுக்க மாட்டாரு. உங்களுடைய விருப்பத்தை கடவுள் வந்து கொடுப்பார். நீங்க பிடிவாதமா கேட்கிறீங்களே, அது ஆண்டவர் வந்து கொடுப்பார். ஏன்னா ஏன் ஆண்டவர் வந்து கொடுப்பார்னா, பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் உன்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா போகுது அப்படின்றத நீ வந்து அனுபவிக்கும்படியாக தேவன் வந்து அனுமதிக்கிறார். இதுதானே உனக்கு வேணும், இதுதானே நீ வந்து விரும்புற அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து கேட்க, உனக்கு இவ்வளவு புத்திமதிகள் சொல்லி, உனக்கு இத்தனை ஆலோசனைகள் வந்து கொடுத்து, உனக்கு எவ்வளவு அழகாக எல்லாத்தையும் சொல்லி உன்னை புரிய வைக்கிற மாதிரி உனக்கு வந்து சொல்லியும் நீ வந்து கேட்காத போது, பிடிவாதமா இருக்கும் பொழுது தேவன் உனக்கு அந்த பிரயாசத்தை, உன்னுடைய இதயத்தின் பிரயாசத்தை ஆண்டவர் வந்து கொடுப்பார் என்று பார்க்கணும். ஆனா தேவன் அதை கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்து கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, அந்த 1 சாமுவேல் 8:7 வாசிங்க. 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்ல வேண்டியது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆனாதபடிக்கு
என்னைத்தான் தள்ளினார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் ஆளாதபடிக்கு, அவர்களை நான் வந்து ஆளுகை செய்யாதபடிக்கு, அவர்களுக்கு நான் தேவனாய் இருக்காதபடிக்கு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, என்னை தள்ளிவிட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். என்னை ஒரு ராஜாவாக அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளல, என்னை ஒரு தேவனாக அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள விரும்பல, அவங்க மனசு வந்து கொடுக்கல. ஏனென்றால் அந்த பாவ சுபாவம் அவர்களை வந்து மேற்கொண்டதுனால இந்த ஜீவனுள்ள தேவன், இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன், இம்மட்டும் ஆச்சரியமாக அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி வந்த தேவன், இந்த தேவன் அவர்கள் புறக்கணித்தார்கள், தள்ளிவிட்டார்கள் என்று ஆண்டவர் வந்து அங்கே சொல்லுகிறார். அப்போ பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்ம வந்து பார்க்கிறோம் ஓசேயா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமாக இந்த சம்பவங்களை எல்லாம் ஓசேயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, தான் கோபத்திலே உனக்கு ஒரு ராஜாவை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கொடுத்தாரு ஆண்டவரே? தன்னுடைய கோபத்துல ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். அப்ப தேவனுக்கு அது விஷமா இருக்குது. தேவனுக்கு இந்த காரியம், நம்மளுடைய பிடிவாதம் வந்து தேவனுக்கு வேதனையை உண்டாக்குகிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, கோபத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரா, நான் வந்து கொடுக்குறேன், உனக்கு இதான வேணும், இதுதானே நீ தெரிவு செய்யறேன், உனக்கு நான் வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஜனங்களை நம்ம வந்து பார்க்கும்போது இந்த முரட்டாட்ட இருதயம் கொண்டவர்களாக இருக்கிறார், அல்லது பிடிவாதம் அவங்க வாழ்க்கையில இருந்தது பாருங்க. அப்ப அந்த பிடிவாதம் அல்லது அந்த முரட்டாட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த இருதயத்தின் விருப்பம், அந்த மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் அதிகமாக விரும்பினார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதோ, தேவனுடைய விருப்பத்தை செய்வதோ, அதை விட்டு தங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ, அதுதான் எசாயா 65:2 பார்க்கணும். தங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ, தங்களுடைய மனசு என்ன விரும்புதோ, என்னோட வாழ்க்கைக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த விருப்பத்துக்கு அவங்க வந்து இடம் கொடுப்பதுதான் மனித சுபாவம் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த முரட்டாட்டத்தின் நிமித்தம் என்ன சாதித்தாங்க? நல்ல வாழ்க்கை அனுபவிச்சாங்களா? இல்லது தேவன் சொன்னது போல நீங்க நாசமாவீங்க, உங்களுடைய வாழ்க்கை மோசமா இருக்கும் அப்படின்றத அது வந்து அவங்க வந்து தெரிவு செஞ்சாங்க. பிரியமானவர்களே, வாசிங்க சகரியா 7:12. அங்க என்ன சொல்றது பாருங்க. சகரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 11-12. அவர்களோ கவனிக்க மனதில் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியில என்ன சாதிச்சாங்க அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். அப்புறம் வேதத்தையும் தேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். சரிங்களா? வைராக்கியம் ஆக்கினார்கள் அப்படின்ற பாட்டு கடைசியில தான் சாதிச்சாங்க. என்னன்னா, தங்களுடைய இருதயத்தை வந்து வைராக்கியம் ஆக்கினார்கள். தேவனை வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லை, எங்களுடைய விருப்பத்தின்படிதான் நாங்க வந்து நடப்போம். அதாவது என்னுடைய விருப்பம், என்னுடைய வழி. சரிங்களா? அதாவது நம்ம வந்து சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? என்னுடைய வழி தனி வழி. சரியா? நீ பெருமையா வந்து சொல்லலாம், என் வழி தனி வழி அப்படின்னு. அதுக்கு பேர் என்னது? முரட்டாட்ட இருதயம். ஏன்னா தேவனுடைய விருப்பத்தை நீ செய்யாதவனாக இருக்க. பிரியமானவர்களே, அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம் என்னன்னா, இந்த தேவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த முரட்டாட்டம் அவர்கள் செய்யும் பொழுது, அதாவது தேவனுடைய விருப்பத்துக்கு இணங்காம தங்களுடைய சுய விருப்பத்தை, தங்களுடைய முடிவுல, வாழ்க்கையின் முடிவுல, தங்களுடைய வழியில, தங்களுடைய ஊழியத்துல இப்படிதான் நான் வந்து செய்யணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத அந்த முரட்டாட்டத்தில் அவங்க வந்து இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை அது
சிறப்பாக இருக்காது, மாறாக அவங்களுடைய வாழ்க்கை நாசமாகும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஒரு 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 சின்ன ஒரு கதையை நான் வந்து சொல்றேன், உங்களுக்கு இலகுவாக அது வந்து புரியும். ஒரு தகப்பன், ஒரு மகன். இந்த மகன் வந்து ரொம்ப முரட்டாட்டம் உள்ள ஒரு மகன், வேலையை ஸ்டார்ட் பண்றவன். அதாவது தகப்பனுடைய சொல்லை கேட்காத ஒரு மகன். But he refused to heed his father's words. தகப்பனுடைய சொல்லை கேளாத ஒரு மகன். அப்போ இது தகப்பனுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னடா நம்ம பையன் நம்மளுடைய சொல்லை கேட்கவே மாட்டானே, முரட்டாட்டம் பண்றானே அப்படின்னு சொல்லி, சரி இவனை எப்படி திருத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செஞ்சாரு, வீட்டு வெளியில அவங்களுடைய வீட்டு வெளியில வந்து ஒரு 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 தியாங்க, ஒரு கட்டை அது வந்து நட்டு வச்சாரு. அந்த தியாங்க வந்து நட்டு வச்சு மகனை கூப்பிட்டு சொன்னாரா, இந்த வருவா, எனக்கு தெரியும் நீ வந்து முரட்டாட்டம் பண்றவன் அப்படின்னு. நீ எப்போதான் முரட்டாட்டம் பண்றியோ ஒரு வாட்டி நீ பண்ணும்போது அந்த தியாங்கில் அந்த கட்டையில நான் வந்து ஒரு ஆணி அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இது கேட்டோன்னா அந்த பையனுக்கு வந்து வெறி, எங்க அப்பாவுக்கு நான் யாரு காட்டுறேன், நான் எவ்வளவு முரட்டாட்டம் உள்ளவன் காட்டுறேன், இந்த தியாமையை நான் வந்து ஆணி நான் நிரப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சவாலிட்டான். அப்போ என்ன ஆனது, ஒரு நாள் வந்து அந்த முரட்டாட்டத்தின் நிமித்தம் அந்த தியான்ல அந்த கட்டையில வந்து ஆணி நிறைஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ முரட்டாட்டம். அப்போ இந்த ஒரு 2 மாதம் சென்ற பிறகு அந்த பையன் வந்து அந்த அந்த ஆணி இவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆணி நிறைய 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 அவன் வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு அப்படின்றத அவன் உணர ஆரம்பிச்சான். ஏன்னா எந்த நன்மையும் கொண்டு வரல, அவ்வளவு அழிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கை. அப்ப அது வந்து உணர்ந்து அவன் என்ன செஞ்சான்னா, அவன் தகப்பனுக்கிட்ட போய், அப்பா என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, அதனால இனிமேல நம்மளோட வார்த்தையை நான் வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இப்ப தகப்பனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சான். அப்போ கீழ்ப்படிய அப்பா என்ன செஞ்சாரு, அந்த ஒவ்வொரு ஆணியா அது வந்து வெளியே எடுத்தாரு. அதாவது முரட்டாட்டம் பண்ணும் பொழுது ஆணியை வந்து அடிச்சாரு, இப்போ அவர் கீழ்ப்படியும் பொழுது ஒவ்வொரு ஆணியாக வெளியே எடுத்தார். அப்புறம் கடைசியில ஒரே ஒரு ஆணி வந்து இருந்தது. அப்ப அந்த கடைசி ஆணி அவங்க அப்பா வந்து எடுக்கும் பொழுது அந்த மகனுடைய கண்கள்ல தண்ணீர் அப்படியே தண்ணியா அப்படியே கொட்டுதான். அப்போ அப்பா வந்து கேட்டார மகன்கிட்ட, என்னப்பா உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு, நீ பாரு இவ்வளவு ஆணி இருந்துச்சு, இப்ப எல்லா ஆணியை நான் வந்து எடுத்துட்டேன், மீதி ஒண்ணுதான் கடைசியா நான் வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகன் சொன்னான்னா, பா உண்மைதான்ப்பா, எல்லா ஆணியும் நான் கீழ்ப்படியும் போது நீங்க எடுத்துட்டீங்க, ஆனா அந்த ஆணி எடுத்துட்டீங்க, ஆனா அங்க என்ன இருந்தது, அந்த ஆணி அடிக்கப்பட்ட அந்த ஓட்டை இருந்தது. அழகான அந்த தியான், அந்த கட்டை, அந்த ஆணி அடிச்ச அந்த ஓட்டெல்லாம் நிறைஞ்சு கிடக்குது, அது என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் வந்து சொன்னான். அப்படின்னா என்ன பிரியமானவர்களே, முரட்டாட்டம் என்பது அது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு நன்மையும் கொண்டு வர, அது நிரந்தர வடிவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அப்போ முரட்டாட்டம் என்பது அது எந்த வெளியிலும் அது தேவனுக்கும் பிரியமாயிருக்காது, குடும்பத்துக்கும் பிரியமாயிருக்காது, சமுதாயத்துக்கு அது வந்து பிரியமாயிருக்காது, அதே சமயத்துல திருச்சபைக்கும் அது பிரியமில்லாமல் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த முரட்டாட்ட இருதயம் முதலாவது என்ன செய்கிறது, அது தன்னுடைய சுய விருப்பத்தை அது தேடுகிறதாக இருக்கிறது. சுய விருப்பத்தை அது வந்து தேடுகிறதுனால என்ன ஆகுது, வாழ்க்கை சீரழிந்து போகிறத நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இதை சரிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே வந்து சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் 14-15 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14-15 14 வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்றார். அப்போ இந்த முரட்டாட்ட
ஔஷதம் என்ன, மருந்து என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு கீழ்ப்படிதல் என்பதுதான் சரியான மருந்து என்று பார்க்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு வாக்கு மன்னிக்கணும், நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு பார்க்கணும். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் வந்து கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு என்ன அர்த்தம் கொள்கிறது என்றால், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாக இருப்பீர்கள். அதுதான் அந்த தேவனும் தம்முடைய ஜனங்களுடைய அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தத்துல அவர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் இடத்துல இதுதான் ஆண்டவர் வந்து கேட்கிறார், வேற எதையும் ஆண்டவர் வந்து கேட்கல. அந்த உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இதுதான் ஆண்டவர் அவர்களிடத்துல வந்து கேட்கிறார். வாசிங்க உபாகமம் 10:12. இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அப்ப தேவன் உன்னிடத்துல கேட்பதெல்லாம் என்ன? இதுதான் ஆண்டவர் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பயப்படணும், அவர் வழிகளில நீ வந்து நடக்கணும், அவரிடத்துல நீ அன்பு கூறணும், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ வந்து சேவிக்கணும். இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ என்ன செய்யணுமா? கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்துல கேட்கிறார். அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து என்ன கேட்கிறார்? இதுதான் கேட்கிறாரு. இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் இடத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டாக்க நீங்க என்ன கொடுக்கக்கூடிய பதில் என்ன? இதான் பதில். அதனால பைபிளை நீங்க ஓரத்துல அந்த வசனத்தின் ஓரத்துல எழுதி வைக்கிறேன், சரியா? ரெபெக்காவின் இடத்துல ஆண்டவர் என்ன கேட்கிறார், ரூபியின் இடத்துல ஆண்டவர் என்ன கேட்கிறார், ஜேம்ஸ் ராஜாவின் இடத்துல ஆண்டவர் என்ன கேட்கிறார், இதுதான் கேட்கிறார். நீ நிறைய ஊழியம் செய்யுன்னு ஆண்டவர் கேட்கல, சரியா? நீ நிறைய கொடுன்னு ஆண்டவர் வந்து கேட்கல. ஆண்டவர் கேட்பதெல்லாம் இதுதான். இதுதான் நீ வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் நீ வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும்? வசனம் 15 பார்க்கிறோம், நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஜனங்கள் வந்து கீழ்ப்படியலன்னா அங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், அவர்களும் சரி அவங்களுடைய ராஜாவும் சரி பார்க்கிறோம், நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாய் கவனிக்கணும். கர்த்தருடைய கை உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது இந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ராஜாவின் மேலும் கர்த்தருடைய கை இருக்கும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த முரட்டாட்டம் அது வந்து தொடர்ச்சியாக இருந்தது. சந்ததி முடிஞ்சு சந்ததி வந்தது, புது சந்ததி வந்தது, புது ராஜா வந்தாரு, ராஜாக்கள் தோன்றினார்கள். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில அந்த முரட்டாட்ட குணம் இருந்ததை நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் பாவ சுபாவம், அதுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய பிரதானமான சுபாவமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தின் மேல ஆண்டவர் வந்து சும்மா அப்படியே அவங்களை வந்து விடல. இந்த ஜனங்கள் இந்த முரட்டாட்டத்தை குறித்து எதையாகிலும் செய்யணும். அதே சமயத்துல அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த முரட்டாட்டத்திலிருந்து அவங்களா வெளியே வர முடியாது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து கீழ்ப்படிஞ்சானா நீ வந்து தேவனை பின்பற்றுவா அப்படின்னு.
ஆனா இந்த ஜனங்களால முடியல, அது முடியாத ஒரு காரியம், தங்களால அவங்க அது செய்ய முடியாத ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த ஜனங்களால் முடியாத, அவங்களால் மாற்ற முடியாத அந்த இருதயத்தை அதை மாற்றும்படியாக தேவன் என்ன செய்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? எசேக்கியேல் 36 வாசிக்கிறோம். வாசிக்கிறத எசேக்கியேல் 36, 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். இப்ப என்னன்னா, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப இந்த ஆவியில இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து உலகத்துக்கு வந்தாரு. அவர் சிலுவையின் மரணத்துல அவர் தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, அப்ப நம்ம பார்க்கிறோம், நான் போன பிறகு உங்களுக்கு தேற்றவாதனை அனுப்புகிறேன், அதாவது பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பிதாவின் சித்தத்திற்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறவராக இருக்கின்றார். அப்ப இந்த வசனத்தை, இந்த கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, அதை குறித்து பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் பிதாவிற்கு விரோதமாக செயல்படவே முடியாது, செயல்பட மாட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை உனக்கு எப்படி அவர் உணர்த்துகிறார்? தம்முடைய வார்த்தை கொண்டு உனக்கு உணர்த்துகிறார். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நீ அறியும் பொழுது நீ என்ன செய்கிற? கர்த்தருக்கு விருப்பமானதை நீ செய்கிற. அப்ப அங்க முரட்டாட்டம் இல்லை. அப்போ அந்த மெதுவான அந்த சதையான இருதயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சதையான இருதயத்தை அவர் கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணாம கர்த்தருடைய சித்தத்துக்கு இணங்கி நடக்கும்படியாக தேவன் நம்மை வழி நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 8:5 வாசிக்கிறோம். வாசிக்கிறத அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அதாவது இந்த மாம்சத்தின் விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சிந்திக்கிறதுனால அவர்கள் தங்களுடைய விருப்பம், தங்களுடைய பிரயாசம், தங்களுடைய முடிவு தான் சரி, தங்களுக்கு விரும்பியது தான் சரி அப்படிங்கிற முடிவு பண்ணி அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனாலும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்னதான்? ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகள் என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார். அப்ப அங்க என்ன பார்க்கிறோம்னா, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய முடிவு அல்ல, கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு, கர்த்தர் எனக்கு என்ன காண்பிக்கிறாரு, கர்த்தர் என்ன எதை செய்ய சொல்றாரு, அதை தான் நான் செய்கிறவனாக இருக்கேன். அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரோடு கூட பேசுறார் இல்ல? எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பினாரு, ராஜாவை கொண்டு ஆண்டவர் பேசினாரு, அதே போல இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுறார் இல்ல? நம்மோடு கூட பேசுறார். அநேக இப்ப பாருங்க, இன்னைக்கு வசனத்தை கொண்டு எத்தனையோ புத்திமதிகள், எத்தனையோ ஆலோசனைகள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, இன்றைக்கு போதகரை அனுப்பி உங்க வீட்டுக்கு வந்து இதை நீங்க வந்து செய்யுங்க, இப்படி வந்து நடங்க, இது வந்து சரியில்லை, நீங்க வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, இல்ல நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் நடப்பேன், நான் இது முடிவு பண்ணிட்டேன்னா முடிவு பண்ணினதுதான் அப்படின்னு நம்ம வந்து அந்த சிந்தையில நம்ம வந்து இருப்போமானால் அதுக்கு பேர் என்ன? வேதம் அதுக்கு பேர் என்ன சொல்லுகிறது? ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முரட்டாட்டம். நீ தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ற. கலகம் என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? ரயட். இந்த ரயட் வந்து எங்க நடக்கும்? ரயட் எங்க நடக்கும் தெரியுமா? அரசாங்கம் வந்து சரியில்லைன்னா வீதியில ஆர்ப்பாட்டம் பண்றாங்க தெரியுங்களா? அதான் கலகக்காரர்கள். அப்ப உன்னுடைய விருப்பம் வந்து நிறைவேறலன்னா நீ தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவனாக இருக்கிற. முரட்டாட்டம் என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் நம்ம மேல இருக்கிறார் பாத்தீங்களா? தேவன் ஒரு முறை நீங்க வந்து கேட்கலன்னா ஆண்டவர் விட்டுறாரு அப்படியே. அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். அவர் கருணை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். இப்படி செய்யாதப்பா, இது வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு வாட்டி சொல்ற, நீ வந்து கேட்கல, முரட்டாட்டம் பண்ற. அப்புறம் மறுபடியுமாக தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புறாரு. பாருப்பா, இதுதான் சரி, இப்படி வந்து செய்யி, இப்படின்னா நீ வந்து போகணும், இதுதான் சரியான காரியம் அப்படின்னு ஊழியக்காரர் கொண்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு. அப்போ அதை சொல்லி அந்த சொல்லுக்கு நம்ம வந்து செவி கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? முரட்டாட்டம். அப்போ ஆண்டவர் வந்து தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் போனது ஆனா இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை வந்து கைவிடல. God never give up on us. நமக்கு வந்து அந்த முரட்டாட்டம் இருக்குது, பிடிவாதம் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நாம் வந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் இன்றைக்கும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மக வந்து முரட்டாட்டம் உள்ள ஒரு மகன். அப்பாவும் மகன் பார்த்தோம், இப்ப அம்மாவும் மகனும். இந்த மக வந்து அவ்வளவு முரட்டாட்டம் பண்ணுகிறவளாக இருந்தார். அப்ப என்ன ஆனது, அது ரொம்ப முத்தி போய், அவருடைய முரட்டாட்டம் வந்து முத்தி போய் அவ வந்து என்ன செய்யறான்னா, இந்த மதுபானத்துக்கு அடிமையாகி அப்புறம் இந்த சாலையில காடி வந்து ஓட்ட ஆரம்பிச்சான். மதுவை தண்ணியை போட்டுட்டு காடி ஓட்ட ஆரம்பிச்சான். அப்ப போலீஸ்காரன் வந்து பிடிச்சு அவளை வந்து சிறைச்சாலையில போட்டாங்க. அப்ப அந்த தாய் வந்து என்ன செய்யறாங்க, இந்த முரட்டாட்டம் பண்ண தன்னுடைய மகளை ஜாமீன்ல எடுத்து பெயில வந்து எடுத்து அப்புறம் வீட்டுக்கு போனோடனே ஏறத்தாழ 2-3 நாள் அம்மாவும் பிள்ளையும் பேசவே இல்லை. அப்ப அந்த 3 நாளைக்கு பிறகு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, தாய் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மகளுக்கு ஒரு gift கொடுத்தாங்க. இந்த முரட்டாட்ட மகளுக்கு ஒரு gift கொடுத்தாங்க. அப்ப அந்த முரட்டாட்டம் உள்ள அந்த மகன் அவ அந்த கிஃப்டை பார்க்கும்போது இது என்னது அப்படின்னு கேட்டான். அப்ப அம்மா சொன்னாங்க, நீ பிரிச்சு பாரு அப்படின்னு. அப்ப அதை வந்து பிரிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு கல் இருந்துச்சான். கல்லு அந்த ஒரு யூனிக்கான கல், வினோதமான ஒரு கல் இருந்தது. அப்ப அந்த கல்லை பார்த்தோம்னா அந்த பிள்ளைக்கு வந்து சரியான ஆத்திரம். இது எதுக்கு இப்ப இது அப்படின்னு அவ கேட்க அம்மாவுக்கு வந்து கேட்டாங்க. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா, அந்த கல்லோடு இருக்கிற ஒரு காடு இருக்குது, அந்த காடு நீ வந்து படி, இந்த தாரை நீ வந்து படி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது அந்த மகன் அவ வந்து அந்த காட்டுல வந்து ஒரு வரி வந்து எழுதப்பட்டிருந்தது. என்ன வரி வந்து எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, this rock is more than 6,000 years old. இந்த கல்லானது அதோட வயசு வந்து 6,000 வருஷம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சான். அப்ப அந்த அம்மா வந்து சொன்னாங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், சொன்னாங்கன்னா, that's how long it will take before I give up on you. என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய முயற்சியை விடுவதற்கு இவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 6,000 வருஷம் வந்து வாழ போறது இல்லை. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, காலங்கள் எவ்வளவு போனாலும் நான் முயற்சியை விட மாட்டேன்.
நீ மனம் திரும்புற வரைக்கும் நான் முயற்சி விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, இந்த முரட்டாட்டத்தின் குணத்திலையும் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கருணை உள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், நம்மளை இன்னும் பராமரித்து வருகிறார். நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க, நம்முடைய வாழ்க்கைய குடும்பத்தை இன்னும் ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா கேள்வி என்னன்னா, இன்னும் இந்த பிடிவாதத்துல, இந்த முரட்டாட்டத்துல நாம் ஜீவனம் பண்ண முடியுமா? அது சரியான ஒரு காரியமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் போனோமானால் அது பேர் முரட்டாட்டம். நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன், இது என் வாழ்க்கை, எனக்கு நடத்த தெரியும், இது என்னுடைய ஊழியம், எனக்கு எப்படி நடத்தணும்னு தெரியும், இது என்னுடைய காரியம், எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியும், யாருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை அப்படின்னு நாம் சொல்வோம். ஆனால் நாம் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ள இந்த முரட்டாட்டம் இருக்கிறது, அது என்ன என்பதை நாம் சீர்தூக்கவே இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, நல்ல கவனித்து பாருங்க. இந்த முரட்டாட்ட இதயம் அது தேவனுக்கு குறித்து நாம் எல்லாரும் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போமா? நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். நீங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய ஜனங்களோடு கூட நீங்க இடைப்படுகிறார்கள். அன்றைய உடைய ஜனங்களோடு கூட நீங்க பேசுகிறார்கள். எங்களுக்குள்ளாக இருக்கின்றதான இந்த முரட்டாட்ட இருதயம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில, எங்களுடைய ஊழியத்திலே, எங்களுடைய வேலை இடத்திலே, பள்ளிக்கூடத்திலே, ஆண்டவரே, எங்களுடைய முரட்டாட்டத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் நடந்து தேவ சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபைப்பார். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் இறங்குகிறார். இயேசு இன்ப நாமத்திலே ஜெபத்திற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரிசுத்த பந்தியை நாம் ஆயத்தமாக்குவோம். பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற யாவரும் இருக்கிறேன். பிரியமானவர்களே, எல்லாரும் ஒரு கணம் நம்முடைய உள்ளத்தை ஆராய்கிறார். குறிப்பாக இந்த முரட்டாட்ட குணத்திலிருந்து நாம் மெய்யாகவே மனம் திரும்பி இருக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு நாம் தேவனை பார்த்த ஆண்டவரே இடத்துல எந்த ஒரு முரட்டாட்டமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனால் தேவனிடத்துல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேக காரியத்திலே நாம் ஒரு பிடிவாதமாக நிற்கிறோம், பிடிவாதக்காரர்களாக நாம் நிற்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து, நம்முடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. எதற்கு? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியா. அந்த பாவத்துல இந்த முரட்டாட்ட குணத்தையும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய முரட்டாட்ட குணம் நீங்கி அந்த சதையுள்ள இருதயம் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், கொடுத்திருக்கிறார். அப்படியாக இன்றைக்கு அந்த தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, அதாவது அந்த சிலுவைக்கு ஏதுவான வாழ்க்கையை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமா என்று நாம் எல்லாரும் சிந்தித்து பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் சேட்சமாக பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற நம் யாவரும் அந்த சிலுவைக்கு ஏதுவான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்த்து நமக்காக செபித்து இந்த பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்வோம்.
விடுதலை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்ற கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக மீட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக மீட்கப்பட்டது என்பதை உணர்ந்து விசுவாசத்துடன் இதை புசி. அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை ஜெபிக்க கருத்துகிறேன். அன்பின் தெய்வமே, அன்பின் சிகரமே,
அன்பின் பரலோகப்பிதாவே, எங்களுக்காக உடைய பாவங்களுக்காக நீர் பிறந்து மரித்தீராக. அதை நினைவு திருமணமாக இந்த அன்பின் பந்தியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் பேசும் தெய்வம். எப்படியாக இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் எப்படியாக இருந்தது, இந்த காலகட்டத்தில் எங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது என்பதை உடைய அன்பின் மூலமாக நீர் உணர்த்துகிறீர், பேசுகிறீர். நாங்கள் இன்னும் அதிகமாக எல்லாவற்றையும் விட்டு பரிசுத்த இருதயத்தோடு கூட, கீழ்ப்படுகிற இருதயத்தோடு கூட, அன்போடு கூட இடத்தில் நெருங்கவும், உடைய ஆசீர்வாதங்களை பெற்று உடைய பிள்ளையாய் அனுதினமும் ஜீவிக்க, ஒவ்வொரு நிமிஷமும் உடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் வழிநடத்தப்பட எங்களுக்கு உதவித்தாரும். ஆண்டவரே, உங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாரையும் நீ கல்வாரி சிலுவையிலே மன்னித்து உங்களை தொடர்ந்து நடத்தும். உங்களுடைய வசனமானது தொடர்ந்து எங்களோடு கூட வர வேண்டும், உங்களோடு பேச வேண்டும். சுத்த இருதயத்தோடு கூட எப்பொழுதும் நாங்கள் நடக்க, திறனையும் நேசிக்க எங்களுக்கு உதவித்தார். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நின்றவனமாக நாம் இறுதி பாடலை நாம் பாடுவோம். உம்மை போல் யார் உண்டு இந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யார் உண்டு. இந்த சரணத்தை நாம் வந்து வாசிக்கிறோம். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஒரு துரோகி நான். என்னையாய் தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது. அப்படியாக அந்த பாடலை நாம் ஜெப சிந்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த வண்ணமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவனை மறந்த துரோகிகளாக நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய நன்மையை நாம் காண்போம். ஆண்டவரே, இதோ உடைய ஜனங்களுக்கு நீர் இறங்கி அவர்களை கிருபையாய் நடத்துகிறாக. உடைய வசனம் அவர்களுடைய உள்ளத்திலே தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டுதல் செய்யும். ஆண்டவரே, உடைய சமாதானத்தினால் உடைய சின்னங்களை அனுப்புகிறாக. கர்த்தருடைய கரம் அவர்கள் இருப்பதாக. அவர்களுடைய வழியிலே கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்து
அவர்களுடைய மனதின் பிரயாசங்கள் கர்த்தருக்கு சித்தமாக நிறைவேற நம்பிச்சு. சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையின்றி அவர்களை ரட்சித்துக் கொள்ளும். பரமண்டலத்திலே ஒரு சுத்தம் செய்யப்படுவது போல அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்தம் செய்யப்படுவது. கர்த்தாவே கிருபையாயிரங்கி இதோ உலகத்துக்கு கடந்து செல்கிற இந்த ஜனங்களுக்கு உம்முடைய கிருபை போதுமானதா இருப்பதா வார்த்தை கொண்டு அவர்களை வேலையை காக்க வேண்டுதல் செய்யும். நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அவர்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் வழக்கம் போல நமக்கு புதன்கிழமை வேத பாடம் வந்திருக்குது. ஆனால் இந்த வாரம் வேத பாடம் இல்லை. நமக்கு ஜெபம் 1 மணி நேரம் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். மாதத்தில் முதல் வாரம் ஜெப கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுங்க. புதன்கிழமை 8 மணிக்கு. அடுத்தது நீங்க வந்து சூழல் வந்து பார்த்தீர்களானால் இந்த COVID-19 கேசஸ் அதிகரித்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்பது தெரியல. இன்றைக்கு இந்த சர்ச்சஸ் கவுன்சில் ஆஃப் மலேசியா, CCM என்று சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு அறிக்கை இன்றைக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. என்ன அறிக்கை என்றால், இந்த SOP சர்ச்சஸ் சபைகளிலே இந்த SOP வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த SOPல வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்கள் நிறைய கூட முடியாது. 30 அல்லது 40 பேர் தான் வந்து கூட முடியும். அப்புறம் 70 வயசுக்கு மேலே வர முடியாது. 70 வயசுக்கு மேலேயும் பிள்ளைகளும் வர முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. நம்ம தொடர்ந்து ப்ரே பண்ணுவோம். தேவன் கிருபை பாராட்டணும். நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய சுகாதாரத்தை நீங்கள் பேணிட்டு காத்துக்கொள்ளுங்க. வெளியில் போகும்போது தயவு செய்து மாஸ்க் போட்டுட்டு போங்க. இந்த வெளியில் நீங்கள் பப்ளிக்கில் இருக்கும் பொழுது மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க. நம்முடைய தேசத்துக்காக ப்ரே பண்ணுங்க. நம்முடைய கட்டட காரியத்துக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்க. தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாரத்திற்கு பெற்றுக் கொடுங்க.